நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கும் போது நிறைய கவர்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம கிடச்சிருக்கோம். அதை நிறைய அப்படியே டம்ப் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுருப்போம். அதை ஈஸியாக எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கவர்ஸை ஃபஸ்ட்டு நீட்டாக வச்சுட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் 1 by 1 அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டே வாங்க. அப்புறம் எண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பேலன்ஸ் கவர் மட்டும் வெளியே இருக்கும். அதையும் உள்பக்கமாக பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு சின்ன கவர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது திங்ஸ் வாங்க போனோன்னா ஒரு 3 to 4 கவர்ஸை நம்மளோட ஹேண்ட்பேக்லேயே ஈஸியாக போட்டு எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருமே பிஸ்கெட் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். ஒரு 4-5 டேஸில் பார்த்தீங்கன்னா அதோட கிறிஸ்பினஸ் எல்லாமே போயிட்டு நமுத்து போயிருக்கும். அந்த மாதிரி நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கொஞ்சம் அரிசியை போட்டுட்டு அதில் இந்த மாதிரி பிஸ்கெட் வச்சு பாருங்கள். 2-3 மந்த் ஆனாலும் பிஸ்கெட்டோட கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். டஸ்ட்பின் வேஸ்ட்லாம் விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம அது மேலே ஒரு கவரை போட்டு வேஸ்டேஜ்லாம் போடுவோம். ஆனால் சம்டைம்ஸ் அந்த வேஸ்டேஜே கவர்லேருந்து விலகி எல்லாமே டஸ்ட்பினில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதனால் டஸ்ட்பினில் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் டஸ்ட்பினோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஊக் ப்ளேஸ் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ கவரை டைரெக்டாக இந்த மாதிரி போடாமல் அடியில் ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே டஸ்ட்பினோட கவரை போட்டுட்டு பேக் சைடில் ப்ளேஸ் பண்ண அந்த ஊக்கில் கவரை ஃபுல்லாக நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ வெயிட் போட்டாலும் அந்த கவர் மூவ் ஆகாது, டஸ்ட்பின்னும் சீக்கிரம் டர்ட்டி ஆகாது. டிப்ஸ் நம்பர் 4. என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா சிங்க் கிட்ட இந்த மாதிரி ஒயிட்டாக நிறைய கரைங்க இருந்தது. ஸோ நான் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேக்கிங் சோடா, வினிகர், லெமன், ஃப்ளோர் க்ளீனிங் லிக்விட் இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். ஒரு 2 minutes அதை அப்படியே விட்டுருங்க. இப்போது ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வைப்ஸ் வச்சு நான் மேலே ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அந்த ஒயிட் இருந்த கரை இருந்த இடம் எல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு நீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இப்போ பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங் ஆகிடுச்சு. டிப்ஸ் நம்பர் 5. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கோல்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண அதோட ஷைனிங் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். அதை மாதிரி டல்லாக இருக்கிற கோல்டு பாலிஷ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஹாட் வாட்டர், கொஞ்சம் சல்ஃபர் எக்ஸல் லிக்விட் அண்ட் டர்மரிக் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து 5 minutes ஜுவல்ஸை அதிலே சோக் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டால் அந்த ஜுவல்ஸ் டல்னஸ் எல்லாமே போயிட்டு கோல்டு எல்லாமே ஷைனிங் ஆகிடும். டிப்ஸ் நம்பர் 6. நம்ம யூஸ் பண்ணுற மிக்சர் ஜார் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லென்த்தியான ஜாரில் உள்ளே கை வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக உடனே வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு ஃப்ளோர் க்ளீனிங் லிக்விட் 1 டீஸ்பூன் ஊற்றுங்க. மிக்சரை ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 2 times ஆப்ரேட் பண்ணுங்கள். இப்போ வாட்டர் டேப்பில் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா மிக்சர் ஜாரில் இருக்கிற எல்லாமே க்ளீனாகி இருக்கும். டிப்ஸ் நம்பர் 7. நான் யூஸ் பண்ணுற மிக்சர் ஜாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேட் ஷார்ப்னஸ் போயிருந்தது. ஸோ அதுக்காக கிறிஸ்டல் சால்ட் கொஞ்சம் சேர்த்து ஆன்டி கிளாக் வைஸில் மிக்சர் ஜாரை ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் பிளேட் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இனி எதை அரைச்சாலும் ஈஸியாக அரைஞ்சிருக்கும். பட் இது டெம்பரரி சொல்யூஷன் தான். டிப்ஸ் நம்பர் 8. நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுடர் எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சுன்னா அதை தூக்கி போடாதீங்க. நைட்டில் கிச்சன் கவுண்டர் டாப் வாஷ் பண்ணிவிட்டு ஜிங்கில் இந்த பவுடரை தூவி விட்டிங்கன்னா அது உள்ளே இருக்க காக்ரோச்சஸ், இன்செக்ட்ஸ்லாம் இந்த ஸ்மெல்லுக்கு வெளியே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.